எம்மில் அதிகமானவர்கள் தவறாக புரிந்து கொண்ட ஒரு விடயம்தான், அதான் முடிந்ததும் அதானுக்குரிய துவாவை ஓதினால் அதானுடைய கடமை முடிந்து விடுகிறது. அந்த துவாவை ஓதினால் நாம் என்ன செய்யலாம்? அதானுக்குரிய கூலிய முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய சிறப்புகளை பெற்றுக்கொள்ளலாம் என்று நாம் நினைக்கின்றோம். உண்மையில் அதானுக்குரிய துவாவை ஓதினால் அதற்கென்று தனி சிறப்பு இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் மறுமை நாளில் ஷஃபாத் செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதானுடைய விடயத்தை இன்னும் ஒரு வழிகாட்டலை நமக்கு சொல்லித் தந்தார்கள். அதாவது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இதா சமிஅதும், அதாவது அதானை முஅத்தின் சொல்லுவதை நீங்கள் செவியேற்றால் முஅத்தின் எவ்வாறு கூறுகிறாரோ அதே போன்று நீங்களும் கூறுங்கள். முஅத்தின் அல்லாஹு அக்பர் என்று சொன்னால் நீங்களும் அல்லாஹு அக்பர் என்று சொல்லுங்கள். முஅத்தின் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னால் நீங்களும் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள். முஅத்தின் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொன்னால் நீங்களும் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லுங்கள். ஹய்யா அலஸ் ஸலாஹ், நீங்கள் தொழுகையின் பால் விரைந்து வாருங்கள் என்று அவர் சொன்னால் நீங்கள் லா ஹவ்ல வலா குவ்வத இல்லா பில்லாஹ் என்று சொல்லுங்கள். ஹய்யா அலல் ஃபலாஹ், வெற்றியின்பால் விரைந்து வாருங்கள் என்று சொன்னால் நீங்களும் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்று சொல்லுங்கள். இறுதியாக அல்லாஹு அக்பர் என்று சொன்னால் நீங்களும் அல்லாஹு அக்பர் என்று சொல்லுங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று முஅத்தின் சொன்னால் நீங்களும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் அதானை செவியேற்றால் ஒரு முஸ்லீம் இவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று அழகிய ஒரு முறைமை அல்லாஹ்வின் தூதர் நமக்கு கற்றுத்தந்தார்கள். வெறுமெனவே அதான் உடைத்தால் நானும் நீங்களும் அதான் முடிந்தவுடன் ஓதக்கூடிய துவாவை ஓதுவது ஒரு சிறப்பு இருந்தாலும், அதானை செவியேற்றால் முஅத்தின் எவ்வாறு கூறுகிறாரோ எவ்வாறு கூற வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் எமக்கு காட்டி தந்தார்களோ அதன் அடிப்படையில் அதானுக்கு நாம் பதில் வைக்கக்கூடியவர்களாக நாம் ஆக்கிக் கொள்வோமாக.